ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷகுட்டி ஃபேமிலி. இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா ஊரில் இருக்கிற வீடியோ தாங்க நான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா பார்த்திங்கன்னா அம்மா வீட்டு குலதெய்வ கோயிலில் வந்து இன்றைக்கி பொங்கலுங்களா, அதனால் பார்த்திங்கன்னா அப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதாங்க இன்றைக்கி வீடியோவில் நான் போட போகிறேன். அம்மா பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் வச்சிட்ருக்காங்க. நான் வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா அம்மா வந்து அந்த பச்சரிசியெல்லாம் வந்து தண்ணியில் போட்டு கழிஞ்சி எடுத்து வச்சுருந்தாங்களா, அந்த தண்ணியெல்லாம் வந்து வடிகிறக்கு வச்சுருந்தாங்க. இனி வந்து இதை அரைக்கிறதாங்க வேலை. ஏன்னா பொங்கல் அப்படின்னாவே மாவிளக்கும் கண்டிப்பாக இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் ஃபுல்லு வந்து நான் அரைக்கணும். நான் அரைச்சி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அம்மாவும் வந்து பொங்கல் வச்சு முடிச்சிட்டாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் பாத்திரம்ல இன்னும் விளக்காமல் தாங்க வச்சுருக்காங்க, க்ளீன் பண்ணாமல் இருக்காங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா பொங்கல் முடிச்சாச்சு. நானும் அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா மாவெல்லாம் வந்து அரைச்சி கையோடு அப்படியே சளிச்சு வச்சுட்டேங்க. ஏன்னா வந்தோடனே பார்த்திங்கன்னா இனி வந்து இந்த சக்கரை பாகு காய்ச்சி மாவு ரெடி பண்ணுறதா வேலை, மாவிளக்கு ரெடி பண்ணுறதா வேலை. அது வந்து அம்மா பார்த்துக்குவாங்க. அக்கா பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் தொளிச்சிட்டு இருந்தாங்களா, அதனால் பார்த்திங்கன்னா சரி கூட ஹெல்ப்புக்கு வந்து நாமளும் போகலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து வெங்காயம் தொளிக்க போனேங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா மாவிளக்கு பிடிக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா அம்மா ப்ராப்பராக பிடிப்பாங்க, எனக்கு கொஞ்சம் கரெக்டாக வராதுங்களா. இன்னும் சொல்லணுன்னா நான் வந்து சரியாக அதை பிடிச்சதே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அக்கா கூட நான் வந்து வெங்காயம் தொளிக்க போயிட்டேன். அம்மாவை பார்த்திங்க அப்படின்னா அந்த பொங்கல் பாத்திரம்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் ஃபுல்லு க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவிளக்கு பிடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. ஓரளவுக்கு வேலை முடிஞ்சுதுங்க. நீ பார்த்திங்கன்னா கோயிலுக்கெல்லாம் போகிறதுக்கு தான் வந்து எடுத்து வைக்கணும். நானும் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா பையில் வந்து இந்த மாவிளக்கு தட்டு, பழம், திரி பாக்கெட்டு, தேங்காய், பொங்கல், மாவிளக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா எடுத்து பையில் ரெடியாக வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா மத்தியானம் நல்ல வெயிலுங்களா, அதனால் பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது, அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் தான் கோயில். இருந்தாலும் பார்த்திங்கன்னா நடந்து போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அப்பாவை கூட்டிகிட்டு வந்து விட சொன்னாங்களா. அதனால் பார்த்திங்க அப்படின்னா அப்பா கூட்டிகிட்டு விட வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட கோயில் பக்கமாக வந்தாச்சு. அம்மா வீட்டுக்கும் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கும் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 1 கிலோமீட்டர் வித்தியாசம் தாங்க இருக்கும். நல்லா மத்தியான நேரம் கண்டிப்பாக வந்து கோயிலில் கூட்டம் இருக்காதுன்னு நினச்சோம். ஆனால் முன்னாடியே பார்த்திங்கன்னா பிள்ளையார் கோயில் இருக்குது. பிள்ளையார் கோயிலே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. சரி உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா கோயிலுமே பார்த்திங்கன்னா அலங்காரம்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. இது வந்து முன்னாடி என்ட்ரன்ஸில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கும். மொத்தம் பார்த்திங்கன்னா எங்கள் கோயிலே வந்து 3 பக்கம் வந்து பிள்ளையார் மட்டுமே இருப்பாருங்க. இப்போ 2 பிள்ளையார் கோயிலில் எல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு மாவிளக்கும் கையோடு எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் உள்ளே வந்து என்ட்ரன்ஸ்குள்ளே தாங்க போகிறோம். இதாங்க கோயில் என்ட்ரன்ஸு. அதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இப்போ நான் சுற்றி காட்டுறேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா குதிரை சிலையில் வந்து எங்கள் அம்மன் இருக்கிற மாதிரி பொன்காளி அம்மன், எங்கள் குலதெய்வ பேர் வந்து பொன்காளி அம்மனுங்க. இது வந்து வண்ணார கருப்பண சாமின்னு சொல்லுவோம். உள்ளே பார்த்திங்கன்னா ஊதுபத்தியெல்லாம் ரொம்ப பயங்கரமாக புகை வந்துட்டு இருக்குங்காட்டி பார்த்திங்கன்னா கேமராவுக்கு வந்து கிளியராக வரல. இப்போ அங்கே தாங்க பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து இந்த புகை இல்லாதப்போ எடுத்த ஃபோட்டோங்க. இது பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் கருப்பணசாமி, வண்ணார கருப்பணசாமி. இப்போ வந்து அங்கேயும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பூஜையை முடிச்சுட்டு இப்போ நான் இன்னொரு 3வது பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டேங்க. பக்கத்துலேயே பாருங்கள், நான் சொன்னேன்ல 3 பிள்ளையார் இருக்குன்னு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மாதேசியப்பன் சிவனுக்கு வந்து தனி சன்னிதானமே இருக்குங்க, உள்ளே இருக்குது. இப்போ அதே முடிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா நீ ஃபுல்லு வந்து ரவுண்ட்ஸ் போகிற மாதிரி தான் அங்கே இருக்கும். ஏன்னா இப்போவே பார்த்திங்கன்னா கூட்டம் நிறையா இருந்துச்சுங்களா, அதனால் பார்த்திங்கன்னா லைனாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. பொங்கலுக்கு தேங்காய் உடைக்கிறதுக்கு சீட்டு, அர்ச்சனை சீட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா முன்னாடியே கொடுத்துட்டாங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் கோயில் பக்கத்தில் உள்ளே வந்து கருவூலத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கிறாப்புல இருக்கும். இந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரமாகவே தள்ளி வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா போகிற லைனுக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்டு மாதிரி வைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா 2-3 இது வச்சுருந்தாங்க. எப்போவுமே வந்து இந்தளவுக்கு இருக்காது. இந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே வச்சுருந்தாங்க. ரொம்ப தூரத்துலேருந்து லைன் ஃபார்ம் பண்ணி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. கையோட பார்த்திங்கன்னா தேங்காய் உடைக்கிறவங்களும் பக்கத்தில் இருந்தாங்க. அதே உள்ள முடிச்சுட்டு உள்ளே போகிற கொஞ்சம் நல்லாவே லேட் ஆச்சுங்க. ஏன்னா மத்தியான நேரம் கூட்டம் அதிகமாக இருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா இப்போ கோயிலுக்கு வரும்போது மணி 2 மணிக்கு பக்கமாக தாங்க வந்தோம். அப்போவே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லைனில் க்யூவில் நின்று போகிற மாதிரி தான் இருந்துச்சு. முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த கொரட்டு வாசப்படின்னு சொல்லுவாங்களோ அங்கேருந்தே பார்த்திங்கன்னா நல்லா கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூரிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லு நல்லா விளக்கு வெளிச்சம் பார்க்குறதுக்குலாம் அழகாக அம்சமாக இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட சாமிக்கு பக்கத்தில் வந்தாச்சுங்க. இதுதான் வந்து எங்கள் குலதெய்வங்க. இது பார்த்திங்க அப்படின்னா பொன்காளி அம்மன், வண்ணார கருப்பனை தான் பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு குலதெய்வமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 4-5 வருஷத்துக்கு வந்து இனி வந்து கோயில் வந்து விசேஷம் வராதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து கோயில் வேலை ஆரம்பிக்கிறாங்களா, அதனால் பார்த்திங்க அப்படின்னா திருவிழா வந்து இதுதான் வந்து இது லாஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்காட்டி பார்த்திங்கன்னா நல்லா கிராண்டாக பிரம்மாண்டமாகவே ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ அதை தாங்க நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டிகிட்ருக்கேன். பார்க்குறக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா அம்மா வீட்டு கோயில் விசேஷம் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா பொங்கல்னாவே நல்லா பயங்கரமாக இருக்குங்க. பார்க்குறக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். தீர்த்தத்துக்கு போகிறது, அழகு குத்துறதுன்னு எல்லா ஃபங்க்ஷனுமே சூப்பராக இருக்கும். ஆனால் கோவில் வேலை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நீ பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேங்க.
அவ்வளோதாங்க, சாமி தரிசனம் முடிஞ்சிருச்சு. நானும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து எங்கள் கோயிலில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் சுற்றி காட்டிட்டேன். பார்த்திங்கன்னா தேர்க்கடையும் ஓரளவுக்கு நிறைய வந்துச்சுங்களா. அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா இந்த வெயிலை வந்து கோயிலில் வந்து நம்ம சாமி கும்பிட்டு போயிடலாம். ஏன்னா தேர்க்கடைக்கெல்லாம் போகணும் அப்படின்னா நைட்டு பசங்கள்லாம் வந்து ஸ்கூல் போயிட்டாங்க. அவங்கள வந்து கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் நைட் டைம் வந்து நம்ம வந்து இந்த குளிர்ந்த நேரத்தில் வந்து தேர்க்கடைக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோங்க. நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா அக்கா வந்து அந்த பாசிப்பருப்பெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே பாசிப்பருப்பு வடைனா ரொம்ப பிடிக்குங்களா எல்லாத்துக்குமே. அதனால் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கழிஞ்சு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நீ அதை அரைச்சி கையோட பார்த்திங்கன்னா வடையை சுட்டு வச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும். ஏன்னா கெஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஈவினிங் 5 மணி 6 மணிக்கு மேலே தான் வருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு அக்கா 4:30க்காகவே வந்து வடை சுட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டோம் அப்படின்னா எல்லோரும் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறக்காக. ஏன்னா எல்லோரும் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட நம்ம ஃப்ரீயாக பேச முடியாது. வடை சுட்டிட்டு ரொம்ப லேட் ஆகுங்கிறக்காக பார்த்திங்கன்னா நேரமே முடிச்சு வச்சாச்சு. அதை முடிச்சோடனே பார்த்திங்கன்னா கையோட வந்து அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் வந்து கிடா வெட்டுங்களா. அதனால் கையோட அடுத்த நாளுக்கு தேவையானதில் பார்த்திங்கன்னா பக்கத்தாலேயே வந்து எங்கள் ஒரு பங்காளி வீட்டு அண்ணா வீட்டில் வந்து மெஷின் இருக்குது, அரைச்சி கொடுப்பாங்க. ஏற்கனவே உங்களுக்கு வந்து நான் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். அதனால் பார்த்திங்கன்னா அரிசி உளுந்தம் பருப்பெல்லாம் ஒட்டுக்கா கொண்டு போய் நான் அரைக்கலான்னு தாங்க போனேன். கையோட அரைச்சிட்டு வந்துட்டு கம்முன்னு போயிடும். ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா அரிசியெல்லாம் கொஞ்சம் அதிக நாள் அடுத்த நாள் வந்து அதிகமாக வேணும் அப்படிங்கிறக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரிசியெல்லாம் அதிகமாக போட்டிருந்தாங்களா. சரி அரைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், கிரைண்டரில் எந்நேரம் போட்டு ஆட்டிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நாங்களும் அரைச்சி கொண்டாந்து வச்சாச்சு. மாவாட்டுற வேலையும் முடிஞ்சுதுங்க. இதை முடிச்சோன்னே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே அப்படியே கெஸ்ட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. கையோட பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே வந்து நாங்கள் வந்து அடுத்த நாள் அதை தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே தொளிச்சு ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. நீ பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் மட்டும்தான் தொளிக்கிறது பாக்கி இருக்குது. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இது காரணம் என்ன அப்படின்னா அடுத்த நாள் காலையில் வந்து நேரமே வந்து பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு கிளம்புவாங்க அப்படிங்கிறக்காக பார்த்திங்கன்னா நான்வெஜ் வந்து கொஞ்சம் காலையில் நேரமே செய்யணும் அப்படிங்கிறக்காக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாள் நைட்டே வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ வந்து நாங்கள் தேர்க்கடைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே ஓரளவுக்கு வேலையை முடிச்சாச்சுங்க. இனி அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் தேர்க்கடை சுற்றுறதெல்லாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.